ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் தீயவர் கொலை நடுங்க. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன் லைட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நைட் டைமில் ஒரு ரைட்டர் வந்து காரில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹெல்மெட் போட்ட ஒரு மர்மமான நபர் பைக்கில் வந்து அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரைட்டரை வெளியே எடுத்து போட்டு பயங்கரமாக அடித்து கொலை பண்ணிட்டுறாரு. ஸோ கொலை பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு இந்த கேஸ் வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, ஏன் அந்த நபர் வந்து இவரை கொலை பண்ணார், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் படம். ஸோ அந்த ஜானருக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அப் டு அந்த லெவலுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை சீன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடுது. ஈஸியாக வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜானர் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ இதுக்கப்புறம் என்னையா பண்ண போகிறாங்க, இதுதான் நடந்துச்சா, என்னையா அது இப்படி ட்விஸ்ட் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். இந்த படத்துலையும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாமே ஆடியன்ஸ்க்கு தெரிய வருதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இதில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கட்டும், நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும். ஸோ அவங்கள வந்து ரொம்ப போல்டாக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.